நீங்கள் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டீங்க, சேஃப்டி. இங்கேருந்து ஒரு மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பயம்ங்கிறது அந்த சேஃப்டி தான். கண்டிப்பா. அதை எப்படி நீங்க என்ஷோர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதற்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது மாணவர்கள் என்ன எடுக்கிறாங்க? நீங்க என்ன எப்படி என்ஷோர் பண்றீங்க? அதாவது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் இருக்கா? உங்களுடைய எப்படி மேற்பார்வை செய்றீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் என்னென்னா, பர்டிகுலராக தமிழ் பெற்றோர்கள் அப்படின்னு எடுக்கிறப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பிள்ளைகளை வெளியூருக்கு இங்கே இருக்கிற நம்ம ஒரு சென்னையில் ஒரு குழந்தை படிக்குதுன்னு நினச்சா கூட ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க வீட்டில் வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல ஃபுட்டை எடுத்து வாயில் வைக்கிறப்போ நினைப்பாங்க, ஐயோ நம்ம பிள்ளை என்ன சாப்பிட்டாலோ இல்லையோ, நம்ம இங்கே எதை சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கவே செய்யும். ஸோ நம்மளும் ஒரு இந்திய பேரண்ட்டாக இருக்கிறதால நம்ம பண்ணக்கூடிய இந்த பிலிப்பைன்ஸ் அண்ட் திமோர் லெஸ்ட் 2 கண்ட்ரிலையுமே ஹாஸ்டல்ஸ் வந்து ஓனாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ரன் பண்ணுங்க? எஸ், ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மீன்ஸ் வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் கோஆபரேஷன்ஸோட அங்கே வந்து கொலாபரேஷன். நீங்க அனுப்பக்கூடிய மாணவர்கள் அந்த ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க? எஸ், ஹாஸ்டலில் தங்கிட்டு இருப்பாங்க. பர்டிகுலராக அந்த ஹாஸ்டலில் இந்தியன் வார்டன்ஸ் இருப்பாங்க, தமிழ் வார்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த தமிழ் வார்டன்ஸ் பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணும், இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்க பேரண்ட்டாக இருந்து செயல்படுவாங்க. ஸோ அந்த பயம் தேவையே இல்லை, அவசியமே இல்லாதது. அது இல்லாமல் அங்கே வந்து ஹாஸ்டல்ல இருந்து வெளியில் போகிறதுக்கு அலௌடு கிடையாது. சில கண்ட்ரிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும், காலேஜ் ஒரு இடத்துல இருக்கும். ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு வர்றதுக்கு அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், அல்லது அவங்க ஓனாக வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஸோ இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த மாணவர்கள் வந்து காலேஜிலேருந்து ஹாஸ்டல் போகிறதுக்காகட்டும், ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் வர்றதுக்காகட்டும் பஸ்ஸு நம்மளே வந்து ஓனாக போகிறோம். இந்த பஸ்ஸு வந்து வெளியில் கூட நிற்காது, காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே போய் தான் பிக்கப் பண்ணும், ஹாஸ்டல் காம்பவுண்டுக்குள்ளே வந்து தான் ட்ராப் பண்ணும். ஸோ கேட்டை விட்டு பஸ்ஸு ஏறினாங்கன்னா வெளியில், இப்போ நம்ம ஃப்ளைட் ஏறுவோம் இல்லையா, இப்போ ஒரு கண்ட்ரியில் ஃப்ளைட் ஏறினா அடுத்த கண்ட்ரியில் வந்து தான் நம்ம இறங்குவோம். அது போல் வந்து அங்கே ஏறினா அடுத்து ஹாஸ்டலில் இறங்குவோம், ஹாஸ்டலில் ஏறினா வந்து காலேஜில் இறங்குவோம். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வச்சுருப்போம், அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பெற்றோர்கள் பயம் இல்லாமல் அனுப்பலாம்? 100% பயம் இல்லாமல் அனுப்பலாம். இது வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இந்த மாதிரி நீங்கள் 2012 சொல்கிறீங்க, ஓகே, எவ்வளோ பேரை நீங்கள் மாதிரி அனுப்பிச்சிருப்பீங்க சார்? இதுவரையிலும் இந்தியாவில் 1100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்ம மூலயமா அப்ராடுக்கு போய் படிச்சுட்டு எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திமோர் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா, திமோரில் இப்போ தான் 3rd பேட்ச் போயிட்டுருக்கு. அதாவது இன்டேக்கே வந்து இப்போ 2nd இயர் முடிச்சுட்டு 3rd இயர் போக போகிறாங்க. இந்த 2026ல் 3rd பேட்சை இன்டேக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிச்சுட்டு வந்த மாணவர்கள் திமோரில் இல்லை, பிலிப்பைன்ஸில் நிறைய மாணவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட பேசும்போது? ஏதாவது ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. நான் வேணா யாருன்னா இதை பார்த்துட்டு யாரா என்கிட்ட என்கொயரி கேட்குறாங்க, இல்லை இதை பார்த்துட்டு யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா நான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பரே கொடுத்துருவேன், நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து சரியாக இருக்குமா தவறாக இருக்குமான்றதை தாண்டி, ஏன்னா ஒரு பெற்றோருடைய இது வந்து இன்னொரு பெற்றோர்கிட்ட பேசுகிறப்போ அது உணர்வுபூர்வமாக அமையும். ஒரு மாணவரோட எதிர்பார்ப்பு இன்னொரு மாணவர்கிட்ட பேசுகிறப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க படிக்கக்கூடிய நாடு ஒன்று தான் திமோர். படிக்கக்கூடிய இயர்ஸ், அகாடமிக் இயர்ஸ் 4.5 வருஷம் இந்தியாவை போல். படிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போய் புத்தகங்கள், அங்கே சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸு ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஃபேக்கல்ட்டிஸ் அதில் 70% இருக்காங்க. தமிழர்களால் நடத்தக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஏற்கனவே ஒரு 300-400 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, இது எல்லாம் இருக்கிறதால அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலோட பிள்ளைங்க ஹாப்பியாக படிச்சுட்டு இருக்காங்க. வேல்யூவில் ஒரு குறைபாடும் இல்லை, அதாவது இங்கே படித்தா வேல்யூ இல்லை, அங்கே படித்தா வேல்யூ இல்லை அப்படின்னு சில பேர் பயமுறுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எந்த நாட்டில் படிக்கிறதுமே வேல்யூ இல்லைன்ற பேச்சே எந்த கவர்மெண்ட்டும் சொல்லலை. என்எம்சி ஆல்சோ வந்து நீ இந்த நாட்டுக்கு போய் படி, இந்த நாட்டுக்கு போய் படிக்காதன்ற விஷயத்தையே சொல்லலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்எம்சி கைட்லைன்ஸ் படி போய் படிச்சுட்டு வரணுன்றது தான் நாம்ஸு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த நாட்டில் என்எம்சி கேட்டிருக்கக்கூடிய 100% எல்லாமே ஒத்து போகுது என்எம்சி நாம்ஸோட. அப்போ இங்கே படிக்கிறது வந்து ஒரு வெல் எஜுகேஷன் தான் நான் சொல்லுவேன்.